வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வனவிளை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் புரணங்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ பெருமாள் கார்டன், ஞானமேடு, வேதபுரீஸ்வரர் நகர், தவளக்குப்பம், திருமலை வாசநகர் மற்றும் நல்லவாடு, கிருஷ்ணநகர் பகுதிகளுக்கு குடிநீர் குழாய் அமைத்தல் பணிக்கு ரூபாய் 3,20,000 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜையினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் கிராமத்தில் ஆத்தங்கரை குறுக்கு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்திட நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 16,65,000 மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. தொடர்ந்து மணவெளி அடுத்த ஓடைவெளி கிராமத்தில் உள்ள ராமதேவ் நகருக்கு 7,43,000 மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைத்திடவும் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் அகிலன், சுரேஷ், சரஸ்வதி, ஒப்பந்ததாரர்கள், பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அருகே உள்ள தெம்பு நாயக்கர்பாளையம் பகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆட்சியின் பொழுதும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இதில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இலவச மனைப்பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அவை பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் இலவச மனைப்பட்டா வழங்கும் பொருட்டு ஒதுக்கப்பட்ட 296 மனைப்பிரிவுகளில் முதல்கட்டமாக 214 பயனாளிகளுக்கு குலுக்கல் முறையில் மனைப்பிரிவை தேர்வு செய்வதற்கு நேற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் துறை செயலர் முத்தம்மா, துறை இயக்குநர் இளங்கோ, நல அதிகாரி மதியழகன் மற்றும் கண்காணிப்பாளர் வேல்முருகன் மற்றும் துறை அதிகாரிகள் வந்திருந்தனர். அப்பொழுது அரசு வழங்கும் இலவச மனைப்பிரிவானது முறையான ஆய்வு செய்யாமலும் ஒருதலைபட்சமாகவும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அதிகாரிகள் உரிய கள ஆய்வு செய்ய வேண்டும் என அவர்களிடம் பொதுமக்கள் சரமாரி கேள்விகளை எழுப்பினர். இதனால் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதையடுத்து பொதுமக்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், நேற்று குலுக்கல் மூலம் தேர்வு செய்யப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி தற்சமயம் நிறுத்தி வைக்கப்படும். மேலும் இங்கு வந்திருக்கும் துறையை சார்ந்த அரசு அதிகாரிகள் இங்கே இருப்பார்கள். பொதுமக்களாகிய நீங்கள் தகுதி வாய்ந்தவர்கள், வாக்குவாதமின்றி தேர்வு செய்து கூறுங்கள். அவர்களின் பெயர்களை வரும் செவ்வாய்க்கிழமை ஊர் பகுதியில் உள்ள 10 இடங்களில் நோட்டீஸ் ஒட்டப்படும். அதன் பிறகு யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கவும். இல்லை என்றால் இறுதி செய்யப்பட்ட பிறகு வரும் 15ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அனைவருக்கும் இலவச மனைப்பட்டா வழங்கப்படும். மேலும் பட்டா வழங்கும் அதே நாளில் அந்த மனையில் வீடு கட்டும் முதல் தவணையும் இணைந்து வழங்கப்படும் என்று கூறினார். இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் சம்மதம் தெரிவித்தால் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன நாளில் ஸ்தாபன தினம் என்று கொண்டாடப்பட்டது. காமராஜ் நகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கொடியை ஏற்றி நிர்வாகிகள், தொண்டர்கள் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர், முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் அவர்கள் ஏற்றி வைத்தார். உடன் பாரதிய ஜனதா கட்சி காமராஜ் நகர் தொகுதி தலைவர் டாக்டர் வி. கோகுலக்கண்ணன், கட்சி நிர்வாகிகள், மகளிரணி ஆகியோர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினமான இன்று நெல்லைத்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் உள்ள சாரம் மார்க்கெட் அருகில் பாரதிய ஜனதா கட்சியின் கொடியேற்றப்பட்டு சிறப்பு அழைப்பாளராக காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் மற்றும் நெல்லைத்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள், பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக பொறுப்பாளர் வெற்றி செல்வம், கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அதில் 45ஆம் ஆண்டு ஸ்தாபனம் தினத்தை முன்னிட்டு 30 அடி உயரமுள்ள நமது பாரதிய ஜனதா கட்சியின் கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகர பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி துவக்க விழா, ராமநவமி மற்றும் பல்வேறு கட்சியினை சேர்ந்தவர்கள் பாஜகவில் இணைதல் ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் KR விநாயகம் ஆலோசனைப்படி கோட்டகுப்பம் ஸ்ரீ பரமேஸ்வரர் கோவில் வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜ் முன்னிலை வகித்தார். இந்த விழாவில் பாஜக மாநில தலைமை பேச்சாளர் பிரேம்ஜி தலைமையில் ராமநவமியொட்டி பாஜகவினர் கோவில் வளாகத்தை சுத்தம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நடந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியில் கோட்டகுப்பம் நகர பாஜக தலைவர் முருகவேல் வரவேற்புரையாற்றினர். பாஜக தலைமை பேச்சாளர் பிரேம்ஜி தலைமை தாங்கினர். இதில் மரக்காணம் ஒன்றியம் நடுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த திமுக தொண்டரணி நிர்வாகி தொழிலதிபர் மணிகண்டன், திருச்சிற்றம்பலம் கூற்றோடை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் ஜேக்கப் மற்றும் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி
100க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் கோட்டக்குப்பம் நகர நிர்வாகிகள் இளஞ்செழியன், சென்னி, செந்தில், தென்னரசு, வினோத் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். பாஜக துவக்க நாளை ஒட்டி அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. This news sponsored by புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial. Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413-2357-202. Vinayaka Missions Research Foundation deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் 87வது பிறந்தநாள் விழா விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 87வது பிறந்தநாள் விழா மதகடிப்பட்டு பகுதியில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நம்மாழ்வாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இனிப்புகளும் வழங்கி கொண்டாடப்பட்டது. விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் முருகையன் தலைமையில் நன்றில்லா உணவுகளை வழங்குவோம், இயற்கை விவசாயத்தை காப்போம், வருங்கால தலைமுறையினருக்கும் விவசாயத்தை கொண்டு செல்வோம் என்ற மைய கருத்துகளுடன் உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு இயற்கை வேளாண் விவசாய சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டார்கள். முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் சார்பில் இலவச மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் இயக்கத்தின் தலைவர் கணபதி இலவசமாக பொதுமக்களுக்கு மோர் வழங்கினார். கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் ஆண்டுதோறும் முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் சார்பில் இலவசமாக மோர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு மோர் வழங்கப்படுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக இன்று முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் சார்பில் இலவச மோர் பந்தல் திறக்கும் விழா முதலியார்பேட்டை 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கத்தின் தலைவர் கணபதி மோர் பந்தலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க முன்னாள் தலைவர் குமரன் மற்றும் முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கத்தை சார்ந்த அசோக், பிரகாஷ், சந்திரன், இளவரசன், கணேசன், சங்கர், கண்ணன், சுரேஷ், சம்பந்தம், பாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் சுப்பைய நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினந்தோறும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதியில் நடைபெற்று வருகின்றது. இதில் நேற்று மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி உபயத்தில் சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்து சுவாமி வீதியுள்ள நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் குகன், அன்புமணி, கிருஷ்ணமூர்த்தி, செம்பியன், ராஜாராம், அருளரசன், நாராயணசாமி, அன்னலட்சுமி, தமிழ், ஜெயராம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் குருமூர்த்தி, ஜெயக்குமார், வாழ்முனி, சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உருவையாறு கிராமம் அருள்மிகு பாப்பாத்தியம்பாள் என்கின்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க திருமாங்கல்யம் அணிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் 7ஆம் நாள் உபயதாரர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சுமார் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் உற்சவ வீதியுலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிகழ்ச்சிக்கான உருவையாறு கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்பு மசோதா சட்டத்தை திரும்பப் பெற கோரி கோட்டக்குப்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோட்டக்குப்பம் தபால் நிலையம் எதிரே மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு மசோதா சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜய், ஜிபி சுரேஷ் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இணை செயலாளர் ராஜ் பொன்னம்பிள்ளை, செயற்குழு உறுப்பினர் கபாலி,
விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜய் ஜி.பி. சுரேஷ் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இணை செயலாளர் ராஜ் பொன்னப்பிள்ளை, செயற்குழு உறுப்பினர் கபாலி, நகர நிர்வாகிகள் முகமது கவுஸ், சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான வக்பு மசோதா சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும், இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கக்கூடாது, இந்தியாவின் மதர்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் பிரவீன்ராஜ், துணை செயலாளர்கள் வேந்தன், கெங்கம்மாள், பாஸ்கர், செயற்குழு உறுப்பினர்கள் விஜயகுமார், அரவிந்த், தினேஷ், குரலரசன், ஒன்றிய நிர்வாகிகள் கார்த்திக், ஜான், அன்பரசன், பாலச்சந்தர், ஜெய், கிளியனூர் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.